வணக்கம். என் பெயர் டாக்டர் ஜே கோமலலட்சுமி. மனித வளக்கலை யோகம் வடிவமைப்பாளர், ஜேகேஎல்எம்என் எஜுகேஷன் எம்எஸ்எம்இ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலில் யோகா டியூட்டர் சான்றிதழ் பெறுவதற்காக அப்ளை செய்வதற்குரிய காணொளி பதிவு இது. மாணவர்கள் இன்றைய தொழில்நுட்பத்தில் மனித வளத்தை மேம்படுத்துவதற்காக நானே கட்டமைத்து வடிவமைத்து உருவாக்கிய மனித வளக்கலை யோகம் என்ற யோக பயிற்சியை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறேன். என் வாழ்க்கை என் கையில். எனது உடல் நலம், மனநலம், அறிவு நல மேம்பாட்டிற்கு உதவிடும் செய்திகளையும் செயல்களையும் தெரிந்து கொள்ளுவேன். எனது உடல் நலம், மனநலம், அறிவு நல மேம்பாட்டிற்கு பங்களித்த செய்திகளையும் செயல்களையும் நன்றியோடு நினைந்து புதிய பங்களிப்பேன். என் வாழ்க்கை என் கையில். அன்பான குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர்ட் யோகாவில் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் நாடி சுத்தி பிராணாயாமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் டாக்டர் ஜே கோமலலட்சுமி. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர்ட் யோகாவை வடிவமைத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே கோமலலட்சுமி. நாடி சுத்தி பிராணாயாமா, நம்ம உடம்பு அப்படிங்கிறதே ஒரு டிவைஸ் தான், அது ஒரு யோகம். அதை பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல்களை எப்படி உள்வாங்கி நம்ம அதை பயன்படுத்தி இந்த உடம்பெனும் ஒரு டிவைஸை ஆரோக்கியமாக நீண்ட நாள் நோய் இல்லாமல் வாழறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். நாடி சுத்தி பிராணாயாமா. நாடி அப்படிங்கிறதுனா தேடி போகிறது. இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல்களை எடுத்து உடல் முழுவதும் தேடி சென்று ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆற்றலை வழங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பயிற்சி தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமா. இதை நம்ம எப்படி செய்யணும்? இதை நம்ம செய்யறதுக்கு பயிற்சி, நம்ம மூச்சு பயிற்சியை தான் நம்ம இப்போ கவனம் செலுத்த போகிறோம். அதை உட்கார்ற பொசிஷன், உட்கார்ற இடம், உட்காரும் நேரம், இது எல்லாமே நம்ம வகுப்பில் படிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு செய்முறை பயிற்சிக்கு தயாராகிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவில் நம்ம வலது பக்கம் மூக்கு நாசி துவாரத்தின் வழியாக மூச்சை உள்ளெழுத்து வலது பக்கமே வெளியே விடணும். இடது பக்கம் உள்ளெழுத்து இடது பக்கமே வெளியே விடணும். இது ரெண்டும் தனித்தனி பயிற்சி 1, பயிற்சி 2. பயிற்சி 3ல் வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடணும். பயிற்சி 4ல் இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விடணும். ஸோ இந்த 4 பயிற்சியும் சேர்ந்தது தான் நாடி சுத்தி பிராணாயாமம். அப்போ வலது பக்கம் மட்டும் எடுக்கிறதுக்கு எப்படி இடது பக்கத்தை க்ளோஸ் பண்ணுறது, இடது பக்கம் மட்டும் எடுக்கிறதுக்கு எப்படி வலது பக்கத்தை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பயிற்சி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வலது பக்கத்தில் எடுத்து வலது பக்கத்தில் விட போகிறோம். அப்போ இடது பக்கத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போது எப்படி க்ளோஸ் பண்ணணும்? இப்போ நான் ரைட் சைடு வலது கை கட்டை விரலை வச்சு வலது பக்க நாசி துவாரத்தை மூடிட்டு இடது பக்க நாசியினால் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட போகிறேன். இதே போல் இடது பக்கத்துக்கு இந்த கை வைக்கக்கூடாது, அது நம்மளுக்கு சுபாவமாக வரும். அப்போ வலது கை ஆள்காட்டிய இந்த மோதிர விரலால் இடது நாசியை மூடிட்டு இந்த 2 முறை பண்ணியிருக்கேன். அப்போ 2 பயிற்சிகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கு. வலது நாசி வழியாக உள்ளெழுத்து வெளியே விட்டுருக்கோம், இடது நாசி வழியாக உள்ளெடுத்து வெளியே விட்டுருக்கோம். நம்ம பயன்படுத்துகிற விரல்கள் கட்டை விரலும் மோதிர விரலும். இப்போது ஆல்டர்னேட்டாக செய்ய போகிறோம். வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடணும், இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விடணும். ஸோ இப்போ வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடுற 3வது பயிற்சி. அப்போ வலது பக்கம் எடுக்கணும்னா இடது நாசியை மூடணும். அப்போ இடது நாசியை மூடணும்னா இந்த ஃபிங்கரை வச்சு மூடிட்டு வலது துவாரத்து வழியாக மூச்சை உள்ளே இழுக்கணும். இப்போது இடது துவாரம் வழியாக விடணும். அப்போனா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் இடது துவாரத்து வழியாக
மூச்சை இழுத்து வலது நாசியில் ரிலீஸ் பண்ணணும். வாயை மூடிக்கணும். பயிற்சி போதலைன்னா வாயை திறந்து மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விட்டுக்கலாம். பயிற்சி பக்குவம் அடைகிற வரைக்கும் இதை தொடர்ந்து செய்யணும். இப்போது இதே போல் வலது நாசியில் எடுத்து இடது நாசியில் விடணும். இதுதான் இந்த 4 பயிற்சி. இந்த 4 பயிற்சியை தினமும் காலையிலும் மாலையிலும் நம்ம பயிற்சி செய்து பிரபஞ்சத்தில் இருக்கிற பிராண சக்தியை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்ம நுரையீரலில் நிரப்பி உடல் முழுவதும் உயிராற்றலை எடுத்துகிட்டு போகிற நாடிகள் வழியாக நம்மளுக்கு ஆற்றலை உள் வாங்கிக்கிறது தான் முதல் பயிற்சி, நாடி சுத்தி பிராணாயாமா. இப்போ நான் பேசாமல் நான் செய்கிறேன், நீங்கள் அதை கவனிங்க. இந்த 4 பயிற்சியும் ஒரு சுற்றுக்கு 2 மூச்சுக்கள் உள்ளே எடுத்து வெளியே விடும்பொழுது நம்மளுடைய பயிற்சியானது பலம் பெறும், வலுப்பெறும். நிதானமாக அமைதியாக காலையிலும் மாலையிலும் இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை பண்ணி உயிர் ஆற்றலான காற்றை நம்ம உடலுக்கு எடுத்துகிட்டு வர்ற பயிற்சியை தினந்தோறும் செய்து நோய் இன்றி நீண்ட நாள் வாழ்வதற்குரிய இந்த பயிற்சியை ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர்ட் யோகா டீச்சர், ட்ரெய்னர், மனித வளக்கல யோகம் ஆசிரியர் கோமலலட்சுமி உங்களுக்காக பதிவிடுகிறேன். பயிற்சி பண்ணி இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.